ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ நம்ம மாவு ஊற வச்சுருப்போம், அப்போ தான் அரைச்சும் வச்சுருப்போம். அந்த மாதிரி தோசைக்கோ இட்லிக்கோ மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த மாவுலேருந்து நம்ம வந்து கேழ்வரகு தோசை, அதாவது கேழ்வரகு ரோஸ்ட்டு செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த கேழ்வரகு மாவை வந்து நம்ம ஒரு 2 கப்பு எடுத்துக்கிட்டு, அந்த தோசைக்கோ இட்லிக்கோ அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் குழி கரண்டியில் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி தோசை எப்படி நம்ம ஊற்றுறோமோ அதே மாதிரி நல்லா ஊற்றிட்டு, நல்லா மெலிசாவே ஊற்றிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். என்ன ஒன்றுனா, கொஞ்சம் நல்லா வந்து வேக வச்சிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ்ஸு சூப்பராக வரும். பொறுமையாக இந்த தோசை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கேழ்வரகு இல்லையா, இந்த ராகி வந்து கொஞ்சம் திக்கான இது இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ஒரு தோசைங்க. தேங்க்யூ.